गौरव भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे एकम शास्त्रम देवकी पुत्र गीतम एको देवो देवकी पुत्री एव एको मंत्र तस्य नामानि यानि कर्मापि एकम तस्य देवसेवा नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यास ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैषिके कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमाल नमः पंकजनेताय नमस्ते पंकजांक्रिये वासुदेव परा वेद वासुदेव परा महः वासुदेव परा योग वासुदेव परा क्रियः वासुदेव परम ज्ञानम वासुदेव परम तपः वासुदेव परो धर्म वासुदेव परा गतिः। हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक शतफला सर्वसिद्धांत रत्नाद्या सर्वलोकैक दृक्प्रता सर्वभागवद प्राणा श्रीमद्भागवद प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाताय प्रेम वर्षी अक्षरायते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मद एक बंधो मद संगिन मद गुरु मन महादना मन निष्ठारका मद भाग्या मद आनंता नमोस्तुते असाधु साधु था दायिन अतीनो चाता करा हना मुंचा कदाचिन मां प्रेम नकृत कंतयो स्पुरः हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ பக்தர்களே, மீண்டும் உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த சாஸ்திரங்களில் உள்ள சம்பாஷணைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு புதுமையான ஒரு கோணத்தோட சாஸ்திர சம்பாஷணைகள் எப்படி துவங்கியது, எப்படியெல்லாம் பேசப்பட்டது, யாரால் எல்லாம் பேசப்பட்டது, அந்த கருத்துக்கள் எல்லாம் பார்த்து பாகவதம் எப்படி சுகதேவ கோஸ்வாமி அவர்கள் பாகவதத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அருவவாதியாக இருந்தவர், அதாவது பகவானுக்கு உருவமே இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை உடையவராக இருந்தவர், எப்படி ஒரு உருவவாதியாக வியாசதேவர் மூலமாக பாகவதத்தை தெரிந்து கொண்டு, அதே போல வியாசதேவனுடைய சிஷ்யர்கள் அவர்கள் பேசியதை கேட்டு அதன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு எப்படி இந்த பக்கம் வந்தாரு, ஒரு உருவவாதியாக பகவானுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த பக்தி தொண்டு சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் தன்னுடைய வாயால் பரீட்சத் மகாராஜாவிற்கு பாகவதத்தை கூறியது. அதன் பிறகு பாகவதத்துல பல்வேறு வகையான சம்பாஷணைகள், எப்படி உத்தவருக்கும் விதுரருக்கும் பகவான் கிருஷ்ணர் இந்த பாகவதத்தை அவர்களுக்கு போற்றினார், மைத்ரேய முனியிடமிருந்து விதுரர் என்ன தெரிஞ்சுக்கிட்டார், நாரத முனி யுதிஷ்ட மகாராஜா, இது போல பல்வேறு வகையான சம்பாஷணைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு தொடரில் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலுடைய சம்பாஷணைகள். ஸோ பகவத்கீதை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுல முழுக்க முழுக்க பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பாஷணை அப்படின்னு தான். பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் அந்த 700 ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன், அதே போல சஞ்சயன், அதே போல திருதராஷ்டிரன், இந்த 3 பேரும் பேசியதான ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன. பகவத்கீதை பகவான் கிருஷ்ணர் போதித்தார் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். எதற்காக போதித்தார் அப்படின்னா, அர்ஜுனனுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக. யுத்த களத்தில் யுத்தம் புரியும் தருவாயில், யுத்தம் துவங்க போகின்றது, அந்த தருவாயில் நான் இந்த யுத்தத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு பகவத்கீதை அதாவது அர்ஜுனனுடைய குழப்பத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அந்த போதனைகள் தான் பகவத்கீதை. இந்த 700 ஸ்லோகங்களில் பகவான் கிருஷ்ணர் 574 ஸ்லோகங்கள் பகவானு வாச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, பகவானு வாச்சான்னு இருக்காது, ஒரு சில ஸ்லோகங்கள் பகவானு வாச்சான்னு இருந்து தொடர்ந்து அவர் அதை பேசிக்கொண்டே இருப்பார். அது போல பார்க்கும்போது 574 ஸ்லோகங்கள் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக பேசுகிறார் 700 ஸ்லோகங்கள்ல. அதுபோல அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்விகள் 84 ஸ்லோகங்கள்ல அர்ஜுனோ வாச்சா அப்படின்னு துவங்குது. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு, இது நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு இருப்போம். நிறைய பகவத்கீதையுடைய லெக்சர்ஸ் நம்ம எல்லாமே பார்க்கும் பொழுது பகவான் எந்த மாதிரி கருத்துக்கள்லாம் தெரிவித்தார் அர்ஜுனனுக்கு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும். சஞ்சயனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் நடைபெற்ற ஒரு சம்பாஷணை, முக்கியமான 2 சம்பாஷணைகள். அதாவது அவர் ஒரே ஒரு வாட்டி தான் கேட்கிறார் கேள்வி. யாரு? திருதராஷ்டிரன் ஒரே ஒரு முறை தான் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு
சஞ்சயன் பதிலளிக்கிறான், பல்வேறு கட்டங்களில் பதிலளிக்கிறான். ஆனால் திருதராஷ்டிரன் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான். அந்த கேள்வியை வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அந்த கேள்வியை நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி வந்து திருதராஷ்டிரர் வந்து கேட்கிறார். யாரை பார்த்து கேட்கிறாருன்னா சஞ்சயனை பார்த்து கேட்கிறார். அந்த கேள்விதான் பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகமாக வருகிறது. நம்ம வந்து 700 ஸ்லோகத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவருடைய ஒரு அனுகிரகம், அவருடைய சங்கமம், அவரிடம் நாம் சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துகள் பல்வேறு இடங்களில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த முதல் ஸ்லோகமும் அதே போல கடைசி ஸ்லோகம் சஞ்சயன் நம்ம அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். திருதராஷ்டிர வாச்சா, திருதராஷ்டிரன் வந்து கேட்குறான் சஞ்சயன் கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து அந்த 698 ஸ்லோகத்தையும் விட்டுட்டு கடைசி ஸ்லோகத்துக்கு நம்ம போனோம்னா அந்த பதில் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா என்டையர் பகவத்கீதாக்கான ஆன்சருமே வந்து அந்த பதிலில் இருந்துரும். ஸோ நம்ம அந்த ரெண்டுத்தையும் வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஒரு எவ்வளோ புரிஞ்சிக்கலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக பார்க்கும்போது அப்படியே ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு சில லெக்சர்ஸில் நம்ம கொடுப்போம். நம்ம இதில் கொஞ்சம் வந்து டீப் டைவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆழமாக இந்த கருத்துகள், தத்துவங்கள், இந்த கேள்வி கேட்டதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பகவத்கீதையிலுடைய முதல் ஸ்லோகம் படிக்க போகிறோம். எல்லார்ட்டையும் புஸ்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, பகவத்கீதை புத்தகம் முதல் ஸ்லோகம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான். நான் படிக்கிறேன், அதன் பிறகு நீங்களும் படிக்கலாம். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகः பாண்டவश्चैव கிம் அகுர்வத சஞ்சய. திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகः பாண்டவश्चैव கிம் அகுர்வத சஞ்சய. படிக்கலாம், யாராச்சும் படிக்கலாம், படிங்க. हरे कृष्ण प्रभु जी। धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेदायुयुत्सवः मामका पाण्डवा चैव किं कुर्वत सञ्जयः। हरे कृष्ण प्रभु जी। ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. பிரபுஜி எல்லாருமே படிக்கிறோமே, படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். பகவத்கீதை பகவானுடைய ஸ்லோகங்கள் எல்லாமே படிக்கலாம், படிங்க. திருதராஷ்டிர தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகா பாண்டவஸ்சைவ கிம் அகுர்வத சஞ்சய. நான் படிக்கிறேன் மேம். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா மாமகः பாண்டவாश्चैव கிம் அகுர்வத சஞ்சய. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கட்டுமா பிரபு? படிங்க மாதாஜி. திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதயுயுத்சவ மாமகா பாண்டவாश्चैव கிம் அகுர்வத சஞ்சய. ஹரே கிருஷ்ணா. திருதராஷ்டிர உவாச்ச धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेदायुयुत्सवः मामः पाण्डवा चैव किमकुर्वत सञ्जय. हरे कृष्ण. हरे कृष्ण. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेदायुयुत्सवः मामः पाण्डवाश्चैव किम् अकुर्वत सञ्जय. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु जी। धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे गुरुक्षेत्रे समवेदायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत சஞ்சய. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதனுடைய மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? வெறும் டிரான்ஸ்லேஷன் மாத்திரம், பொருளுரை வேண்டாம், வெறும் டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் படிங்க. போர் புரிய விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஓகே, வேற யாரோ படிக்கிறேன்னு சொன்னாங்களே, படிங்க மாதாஜி. யாரோ வந்தாங்களே நடுவுல. பொருளுரை வேண்டாம், வெறும் டிரான்ஸ்லேஷன் தான், வெறும் டிரான்ஸ்லேஷன்.
மைதிலி மாத்தாச்சி வேற யாராவது படிக்கட்டும் மாத்தாச்சி, வேற யாராவது படி. யாரோ படிக்கிறதுக்கு வந்தாங்க, அவங்க எஸ் பிரபுஜி, நான் ஹரே தான் பிரபுஜி. திருதராஷ்டிரன் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே. ஸோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, முதல்ல இந்த குருக்ஷேத்திர யுத்தம் துவங்குவதற்கான காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய நீங்க லெக்சர்ஸ்ல கேட்டிருப்பீங்க, மகாபாரதம் கேட்டிருப்பீங்க. ஒரு சின்ன விஷயம்தான், நிலத்தகராறுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நிலத்தகராறு. இந்த திருதராஷ்டிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, பாண்டவர்களுடைய தகப்பனார் பாண்டு. பாண்டுவும் திருதராஷ்டிரம் சகோதரர்கள். உரிமை பிரகாரம் பாண்டுவிற்குத்தான் அந்த ராஜ்ய பரிபாலனை வந்திருக்க வேண்டும். ஆனால் பாண்டுவிற்கு என்ன ஆகிறது என்றால், ரொம்ப இளம் வயதிலேயே அவருக்கு வியாதியின் காரணமாக மரணம் ஏற்படுகிறது. மரணம் ஏற்படும் பொழுது அவருக்கு 2 மனைவிகள், மாத்ரி, அதே மாதிரி குந்தி தேவி. இந்த குந்தி தேவியினுடைய புதல்வர்கள் தான் இந்த பாண்டவர்கள். அதெல்லாம் குந்தி தேவிக்கு எப்படி அந்த குழந்தைகள் பிறந்தது அப்படிங்கிற கதெல்லாம் நம்ம ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் இந்த பர்டிகுலர் ஸ்லோகா. ஸோ அது மகாபாரத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக போனோம்னா அதுக்கு ஒரு 15-20 கிளாஸ் நம்ம எடுக்கலாம் அதை பற்றி பேசுறதுக்கு. ஸோ இந்த திருதராஷ்டிரனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பாண்டுவிற்கு அந்த மரணம் ஏற்படுவதனால் அந்த குழந்தைகள் அதே போல அந்த அரசாங்கத்தையும் அவன் நிர்வகிக்கக்கூடிய ஒரு உரிமை அவனுக்கு கிடைக்கிறது. ஆக்சுவலா ஹி இஸ் நாட் ஆத்தரைஸ்டு. அவருக்கு அந்த உரிமை கிடையாது. அந்த சகோதரன் இறந்ததினாலும் அந்த பாண்டவர்கள் அனைவருமே குழந்தைகளாக இருந்ததாலும் அவன் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராஜ்யமானது யாருக்கு சொந்தம்? பாண்டவர்களுக்கு தான் சொந்தம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாண்டவர்கள் அந்த இளம் வயதை தாண்டி அவர்கள் அந்த மெஜாரிட்டி, இந்த நம்ம ஓட்டு உரிமை எல்லாம் மேஜரா இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுறேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த வயது அடையும் தருவாயில் அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை திருதராஷ்டிரன் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் கொடுக்காமல் என்ன பண்ணுகிறான்? துரியோதனன் மீது உள்ள அளவுக்கு அதிகமான ஒரு ஆசையினால், அவனுடைய 100 குழந்தைகளில் 100 மகன்களில் துரியோதனன் முதல் மகன், பெரிய பையன் அவன் தான். ஸோ அவன் மீது உள்ள பாசத்தினால் அவன் அதாவது கண்ணில்லாதவன். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு கிடையாது, குருடன். அவன் அந்த தர்மமே நிலைநாட்ட முடியாமல், தர்மத்தை நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு அந்த பாசத்தினால் அவன் குருடன் ஆகிறான். நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா, பௌதீக வாழ்க்கையில் ஒரு அட்டாச்மெண்ட், மெட்டீரியல் லைஃப்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் பொழுது நமக்கு அது பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். ஆன்மீக வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு இந்த பௌதீக வாழ்க்கையில் பந்தங்கள், உறவினர்கள் மீது அந்த பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த உண்மையான ஆன்மீக பாதையில் சௌகரியமாக செல்ல முடியும் அப்படின்னு பல்வேறு கருத்துகள் சாஸ்திரங்களில் பல்வேறு இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு திருதராஷ்டிரன் ரொம்ப சிறந்த ஒரு உதாரணம். இதன் காரணமாக அந்த ராஜ்யத்தை அவன் தர மறுப்பதினால் அந்த 2 குடும்பங்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிரிவு ஏற்படுகிறது. அந்த 2 பிரிவுகளையும் எப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அந்த கௌரவர்கள், அதாவது துரியோதனின் தலைமையில் உள்ள அந்த சகோதரர்கள் பாண்டவர்களை பரம எதிரியாக கருதுகிறார்கள். பரம எதிரின்னா அவங்களை எப்படியாச்சும் நம்ம கொன்னுட்டு இந்த ராஜ்யத்தை அவங்க கிட்ட கொடுக்கவே கூடாது. காரணம் என்ன? தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் இல்லையா, நீ இந்த ராஜ்யத்தை கொடுக்கணும். அப்படிங்கும்போது சரி, அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த ராஜ்யத்தை அவர்களுக்கு நாம் தர வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அவங்களை எப்படியாச்சும் நம்ம கொன்னுடணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே பல்வேறு வகையான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. ஸோ நான் இதை ஏன் ரொம்ப ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் என்றால், இது ஒரு நாள்ல எடுத்த முடிவு கிடையாது. இந்த யுத்தம் செய்ய போறேன் அப்படிங்கிறது ஒரே ஒரு நாளில் எடுத்த முடிவு கிடையாது. பல வருடங்களாக அனைவருடைய மனதிலும் திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. கௌரவர்கள் மனதில், குறிப்பாக பாண்டவர்கள் மனசுல கிடையாது, கௌரவர்கள். ஒரு ஸ்டேஜ்ல பகவான் கிருஷ்ணரே பாண்டவர்களுடைய தூதுவராக செல்கிறார். இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும், இதனால் பெரிய இழப்பு ஏற்படும், அதனால இந்த யுத்தம் நடைபெறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தூதுவராக செல்கிறார். பக்த வத்சலன் பகவான் தன்னுடைய பக்தர்கள், அர்ஜுனன், பாண்டவர்கள் எல்லாமே மிகச்சிறந்த பக்தர்கள் பகவானுக்கு.
அவர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது, தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தூதுவராக சென்று விண்ணப்பிக்கிறார். இந்த சண்டையை நீங்க நிறுத்துங்க, நீங்க வந்து இவ்வளவு ராஜ்யத்தையும் அவங்களுக்கு தர வேண்டாம், இந்த 5 பாண்டவர்களுக்கு ஆளுக்கு ஒரு கிராமம் கொடுங்க போதும், ஒரே ஒரு கிராமம் கொடுத்தீங்கன்னா அந்த கிராமத்துல வந்து அவங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து தன்னுடைய உரிமை முழுவதையும் துறந்து பகவான் வந்து கேட்கிறார். அதற்கும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகுதான் இந்த யுத்தம் புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களுக்கு வந்து விருப்பமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்தில் இந்த யுத்தமானது நடைபெறுகிறது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், குருக்ஷேத்ரே அப்படின்னா அந்த இடத்தினுடைய பெயர் வந்து குருக்ஷேத்திரம். இப்ப நம்ம வந்து எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறதோ, குருக்ஷேத்ரே நீங்க வந்து அந்த சமஸ்கிருத மொழியில பார்க்கும்போது அந்த முதல் வரிகளில் 2 இடங்களிலுமே ஷேத்ரே ஷேத்ரேன்னு வருது. தர்மக்ஷேத்ரே, குருக்ஷேத்ரே. குருக்ஷேத்ரே அப்படிங்கிறது ஊரு பேர். அந்த ஊரு பேரை வந்து தர்மக்ஷேத்திரம், அதாவது தர்மம் நிலை நிறுத்தப்பட்ட ஒரு இடமாக அது பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மும்பை, லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கா அப்படின்னா எல்லாருடைய மனதிலும் வருவது மிகவும் கேவலமான செயல்களில் அங்கு மக்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம செய்ய முடியும். இந்த 4 நியமங்கள் சொல்றோம் இல்லையா, தகாத பெண்களுடைய உறவு, அதாவது கேம்பிளிங், மீட் ஈட்டிங், இன்டாக்சிகேஷன், இந்த மாதிரி இந்த 4மே வந்து பாம்பே, லாஸ் ஏஞ்சல்ஸ், இது மாதிரி பல நகரங்களில் இருக்கிறது. இப்போ பாம்பே, லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மனசிலும் உடனே தோன்றுவது, இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு ஊரு, இங்க வந்து கேவலமான பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் நம்ம மனதில் வரும். ஆனால் இங்கு பார்க்கும்போது அந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கும் போதே அதை வந்து தர்மக்ஷேத்திரமாக கூறப்படுகிறது. குருக்ஷேத்ரே அப்படின்னா அந்த குரு என்பவர் யார்? குருக்ஷேத்ரே அப்படிங்கும்போது குரு என்பவன் ஒரு மன்னன். அந்த மன்னன் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த மக்களுக்காக அவ்வளவு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வானம் பொழியாமல் வறண்டு இருக்கக்கூடிய நாட்களில் கூட அவரே சென்று பயிர்களை அவரே, அதாவது உழவுவார்கள் சொல்லுவாங்க இல்லையா, மாடு கட்டி ஏறு உழுவாங்க சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அரசனே சென்று அங்கு வந்து அந்த மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்காக, மக்கள் தர்மத்தோடு இருக்க வேண்டும், மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, அதே போல சாஸ்திரங்கள் அறிவு ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து மிகச்சிறப்பான அளவில் சாஸ்திர அறிவு வழங்கப்பட்டு வந்தது மக்களுக்கு. அந்த ராஜ்யம், குருவினால் ஆளப்பட்ட அந்த ராஜ்யம். எனவே பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு குருகிட்ட வந்து கேட்கிறாரு, ஆஹா, நீ வந்து இந்த அளவுக்கு நீ தர்மத்தை வந்து நீ நிலைநாட்டி கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் உனக்கு அப்படின்னு பகவான் கேட்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னுடைய மக்கள் தர்மத்தோடு எப்பொழுதுமே வாழ வேண்டும், அவர்கள் வந்து தர்மத்தை விட்டு பிறழக்கூடாது, அது போல அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு 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 ஆசை அவருக்கு. அது பகவானிடம் தெரிவிக்கப்பட்ட போது பகவான் சொல்றாரு, நீ மாத்திரம் இல்லை, இந்த இடமே தர்மம் எப்பொழுதுமே நிலை நிறுத்தக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த கஷேத்திரம் அமையும் என்று அந்த குரு மன்னனுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அந்த அருள் வழங்கப்படுகிறது. ஸோ எனவேதான் இந்த தர்மக்ஷேத்திரம், அந்த குருக்ஷேத்திரம் என்றாலே தர்மம் அங்கு எப்பொழுதுமே அங்கு இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த இடத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு இடத்தில் தான் இந்த யுத்தம் நடைபெற போகிறது. இந்த இந்த குருக்ஷேத்திர யுத்தம் அப்படிங்கிறது அந்த இடத்தில் நடைபெற போகிறது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கேள்வியை திருதராஷ்டிரன் ஏன் கேட்கிறான்? என்ன கேட்கிறான்? என்னுடைய மகன்களும் பாண்டுவினுடைய மகன்களும், நம்ம அந்த என்னுடைய மகன்களும் பாண்டுவினுடைய மகன்களும் கேட்கறதுக்கான கேள்வியை பத்தி அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேரும் இங்க சண்டை போட வந்திருக்காங்களே அப்படிங்கும்போது எதற்காக இந்த கேள்வி திருதராஷ்டிரனால் எழுப்பப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, காரணம் இந்த தர்மக்ஷேத்திரம். இது வந்து தர்மத்தை மட்டுமே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடமாக இருப்பதினால் திருதராஷ்டிரனுக்கு வந்து மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகம், ஒரு பெரிய ஐயப்பாடு. முதல் ஐயப்பாடு என்னவென்றால், எங்க துரியோதனன் வந்து தன்னுடைய மனசை மாற்றிக்கொண்டு
மனசை மாற்றிக்கொண்டு என்னன்னா அவன் வந்து படு கேவலமானவன், ரொம்ப கெட்டவன். ஆனாலும் அவன் இப்ப எந்த இடத்துக்கு போயிருக்கான்? தர்மமே நிலைநாட்டக்கூடிய ஒரு இடம். ராமாயணத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராவணன் வந்து பல்வேறு வகையான வேஷங்களை போடக்கூடிய அளவிற்கு அவனுக்கு ஒரு ஆற்றல் இருந்தது. போய் எல்லாரையும் ஏமாத்தக்கூடிய அளவிற்கு அதனால்தான் ஒரு ஒரு சாதுவாக, அதாவது ஒரு சாத்வியாக, சேஜ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மகாமுனியாக ஒரு வேஷத்தை அணிந்து கொண்டு வேஷமாக மாறி சீதா தேவியை அவன் அபகரித்து செல்கிறான். அப்படி இருக்கும்போது எல்லாருமே சொல்றாங்க, சீதா தேவி உங்ககிட்ட வரவே மாட்டேங்கிறாளே, நீ ஏன் ராமரா வேஷம் போட்டுக்கிட்டு ராமராக உன் உருவத்தை மாற்றிக்கொண்டு நீ ஏன் சீதா தேவியை நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு அவன் அளித்த பதில் என்னவென்றால், ராமராக நான் நினைக்கும் போதே என் மனதில் நல்ல எண்ணங்கள் தான் தோன்றுகின்றன. அதனால் நான் என் உருவத்தை ராமனாக மாற்றினால் என்னுடைய இந்த காம இச்சை அடங்கி விடுமோ, அதனால நான் அந்த மாதிரி ஒரு வேஷம் என்னுடைய உருவத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறான். அது போல இங்கு இந்த தர்மக்ஷேத்திரம் அப்படிங்கும் பொழுது திருதராஷ்டனுக்கு ஒரு பெரிய ஐயப்பாடு, ஒரு பெரிய பயம் என்னன்னா, இந்த மாதிரி இடத்துல சண்டை போடுறதுக்காக என்னுடைய மகன் அங்க போயிருக்கானே, ஒருவேளை அவன் மனசு மாறிடுச்சோ, சண்டை போட வேண்டாம், அவர்கள் வந்து நியாயமாக கேட்கிறார்கள், அவர்களுக்கு வந்து இந்த நிலத்தை அவர்களுக்குத்தான் முழு உரிமை இருக்கிறது, இந்த ராஜ்யம் அவர்களுக்குத்தான் சொந்தம், அதனால சண்டையே போடாம நான் வந்து கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான டென்ஷன்ல ஆயிட்டார் திருதராஷ்டர். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறார். ஓகே, என்னுடைய பையன் வந்து துரியோதனன் அந்த அளவுக்கு அந்த இச்சையிலிருந்து அவனால் மிகவும் எளிதில் அவனால் வெளிவர முடியாது. அவனுக்கு வந்து நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு வெறி இருக்கிறது அவனுக்கு. ஆனால் அவனை எதிர்த்து நிற்பவர்கள் யார்? பாண்டவர்கள். அவர்கள் சென்ற இடம் என்ன இடம்? குருக்ஷேத்திரம். பாண்டவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே தர்மம் என்றாலே பாண்டவர்கள், பாண்டவர்கள் என்றாலே தர்மம். அது போல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த புனிதமான கஷேத்திரத்தில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது எங்கே மனம் மாறி இன்னும் அதிக அளவில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த யுத்தமே வேண்டாம், எங்களுக்கு நிலமே வேண்டாம், பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு தூதுவனாக வரும்போது அட்லீஸ்ட் ஒரு கிராமத்தையாச்சும் நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இங்க வந்து இவனுக்கு என்ன ஒரு பயம் வந்துடுது அப்படின்னா திருதராஷ்டனுக்கு, அந்த நிலம் கூட வேண்டாம், எங்களுக்கு சண்டையே வேண்டாம், நாங்க ஓடி போயிடுறோம், எங்கேயாச்சும் நாங்க வேற எங்கேயாச்சும் போய் பிழைப்பு நடத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அவர்களுக்கு மாறிவிடுமோ, இந்த இடத்தில் அவர்கள் இருப்பதினால் அது போன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றிவிடுமோ அப்படிங்கிற இன்னொரு ஒரு அச்சமும் திருதராஷ்டனுக்கு இருக்கிறது. சோ இந்த கேள்வி அவன் கேட்பதற்கான காரணங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகும். இது என்ன, இது 12 வருஷமா வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சண்டை போடணும்ட்டு டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு இல்லையா? கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது, இந்தியா ஃபைனல்ஸ்ல வந்தாச்சு, இந்தியா இந்த டேட்ல வந்து மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு டாஸ் போட அம்பையருங்கெல்லாம் போகும்போது அந்த நேரத்துல வந்து அந்த கேப்டன் கேட்டான் வச்சுக்கோங்க கேள்வி, இது என்னப்பா மேட்ச், இந்த மேட்ச் நீ கண்டிப்பா ஆடித்தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி, இல்ல இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அவங்களை அவ்வளவு தயார் பண்ணி கொண்டு வீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள், இந்த விளையாட்டு இன்னைக்கு நம்ம விளையாடணும் அப்படின்னு. அது போல இந்த இருவருமே, கௌரவர்களும் சரி பாண்டவர்களுமே சரி, இருவருமே இந்த யுத்தத்திற்காக அந்த மகாபாரதம் நம்ம படிக்கும் பொழுது நிறைய தெரியும், யாரெல்லாம் வந்து பாண்டவர்களுக்கு உதவியாக வருகிறார்கள், யாரெல்லாம் கௌரவர்களுக்கு உதவியாக வருகிறார்கள் பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அது யார் எங்க வந்தா யார் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி அரசியல்வாதிகள்லாம் வந்து ஓட்டு வாங்குறதுக்காக பல்வேறு கட்சிகளோடு மாறி மாறி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு தேர்தலில் எதிர்நோக்குகிறார்களோ, அது போல இந்த மகாபாரத யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பு அவ்வளவு பிளானிங் நடக்குது. அவ்வளவு பிளானிங் நடந்தும் அந்த கேள்வியை வந்து திருதராஷ்டிரன் வந்து சஞ்சயனிடம் கேட்கிறான் என்றால் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அதற்கு காரணம் தர்மக்ஷேத்திரம். காரணம் அந்த நிலமானது, அந்த இடமானது தர்மத்தை மட்டுமே நிலைநாட்டக்கூடிய ஒரு இடம். சஞ்சயனை பார்த்து அவன் கேட்பதற்கு என்ன, ஏன் சஞ்சயனை கேட்க வேண்டும், ஏன் துரியோதனை கேட்கக்கூடாது, ஏன் வேறு யாரையும் கேட்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவனுக்கு வந்து கண்ணு தெரியாது. திருதராஷ்டிரன் வந்து குருடன். அவன் வந்து அந்த யுத்த களத்தில் சென்று யுத்தத்தை பார்வையிடவில்லை. இது கிரிக்கெட் மேட்ச் மாதிரி போய் ஸ்டேடியத்தில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு கிடையாது. இது வந்து யுத்தம் நடைபெறக்கூடிய ஒரு பூமி. அங்கு வந்து மரணம், ரத்தம் வெள்ளாறாக ஓடக்கூடிய ஒரு நிலை.
அதை வந்து யாரும் பொதுமக்கள்லாம் சென்று வேடிக்கை பார்க்க முடியாது. ஓ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே யார் ஜெயிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே யாரெல்லாம் செத்து போயிருக்காங்க, நாங்க பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு ஸ்டேடியத்து மேல உட்காந்துட்டுலாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு அது கிடையாது. ஆனால் இந்த திருதராஷ்டனுக்கு வந்து ஒரு ஆசை, அங்க என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது அவன் இருப்பதோ அவனுடைய மாளிகையில் இருக்கிறான். அந்த மாளிகையில் இருந்து கொண்டு குருக்ஷேத்திர யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த யுத்த களத்தில் நடைபெறுவதை அவனால் பார்க்க முடிய வேண்டும். அப்படின்னா அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர்ல வந்து அவன் பார்க்கிறான் இல்லையா? அந்த பவர் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த ஒரு திருஷ்டிய என்ன சொல்றது, அது அந்த ஞான கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு யாருக்கு தரப்படுகிறது என்றால் சஞ்சயனுக்கு தரப்படுகிறது. காரணம் என்ன என்றால் வியாசதேவர் வந்து கேட்கிறார், திருதராஷ்டனை பார்த்து கேட்கிறார், திருதராஷ்டிரா, இந்த யுத்தம் நடைபெற போகிறது, உனக்கு வந்து ஞான கண்களை நான் தருகிறேன், நீ வந்து தாராளமாக நீ உன்னுடைய அரண்மனையில் இருந்து கொண்டே இந்த யுத்தத்தை நீ பார்க்கலாம். அப்படிங்கும்போது அவன் என்ன சொல்றான், திருதராஷ், எனக்கு இது தேவையில்லை, இது போல் நான் பார்க்க விரும்பவில்லை. அதற்கு பதிலாக என்னுடைய செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, செயலாளர் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரைவேட் செக்ரட்டரி சஞ்சயனுக்கு அந்த வரத்தினை நீங்கள் தர வேண்டும், அந்த ஞான கண்களை நீங்கள் அவனுக்கு தர வேண்டும். அதாவது எங்கேயோ நடக்குது, பட் இவன் வந்து இந்த பேலஸ்ல உட்காந்துக்கிட்டு, எப்படி இன்னைக்கு வந்து வெளிநாடுகளில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடைபெறும் பொழுது நம்ம இந்த சேனல் மூலமாக டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக அதை வந்து நீங்க வேற ஏதோ ஒரு கிராமத்துல உட்காந்துட்டு அந்த மேட்சை நம்ம பார்க்குறோம் இல்லையா, சேட்டலைட்னு சொல்றோம் இல்லையா, அது போல இந்த சேட்டலைட் டெக்னாலஜி எல்லாமே இங்க பகவத்கீதையிலிருந்து தான் வந்திருக்கு, இந்த குருக்ஷேத்திர யுத்தத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. சஞ்சயன் அந்த மாளிகையில் அரசனுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு, திருதராஷ்டிரன் அப்பொழுதும் அரசன் தான், அந்த அரசமையில் அமர்ந்து கொண்டு சஞ்சயன் இந்த வியாசதேவர் வழங்கிய ஞான கண்களினால் அங்கு நடைபெறுவதை பார்த்து கொண்டு இவருக்கு முழுமையாக சொல்கிறான். இப்போ இங்க இது நடக்குது, கமெண்ட்ரி, ரன்னிங் கமெண்ட்ரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இந்த ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த வியாசதேவரினுடைய ஒரு கருணை, ஒரு கிருபையினால் சஞ்சயனுக்கு அந்த கண்கள் கிடைக்கின்றது. அதை வைத்துத்தான் இப்பொழுது கேட்கிறான் திருதராஷ்டிரன் வந்து சஞ்சயன் கிட்ட. அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, 2 பேரும் மாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இருவருமே வந்து அந்த யுத்த களத்தில் கிடையாது, யுத்தம் எங்கேயோ நடைபெறுகிறது, இவர்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஹஸ்தினாபுரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குருக்ஷேத்திரம், ஹஸ்தினாபுரம் என்பது இன்னைக்கு இருக்கிற ஒரு டெல்லி, இந்த குருக்ஷேத்திரம் என்பது இன்னைக்கும் அதனுடைய பெயர் குருக்ஷேத்திரம் தான். கிட்டத்தட்ட ஒரு 120-130 கிலோமீட்டர் தூரம் டெல்லிக்கும் இந்த குருக்ஷேத்திரத்திற்கும். அங்கு அமர்ந்து கொண்டு அவன் பார்க்கிறான். சோ அவன் கேட்கக்கூடிய இந்த கேள்வி, இந்த இடத்தில் ஏன் என்ன நடக்கிறது என்றால் மாமக பாண்டவஸ்சைவ, இங்கு அந்த பிரிவினையை நாம் பார்க்கலாம். இந்த பிரிவினை என்றால் என்ன என்றால், என்னுடைய மகன்களும் பாண்டுவினுடைய மகன்களும். சின்ன வயசுல இருந்தே அவங்களை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் அவன். யாரு? பாண்டவர்கள் வந்து திருதராஷ்டிரனுடைய ஒரு அரவணைப்பில் அதே அரண்மனையில் இருந்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரிவினை அவனுக்கு வருவதற்கான காரணம் என்னவென்றால், அந்த துரியோதனன் மீது அவனுக்கு உள்ள அளவிட முடியாத அளவிற்கு அன்பு, அட்டாச்மெண்ட், மெட்டீரியல் அட்டாச்மெண்ட். அந்த மகன் வந்து கேவலமான ஒரு நிலையில் இருந்தாலும், அந்த தர்மத்தை நிலைநாட்டக்கூடாத அளவிற்கு அவன் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் கூட அவன் மீது அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தை வைத்திருக்கிறான். அந்த காரணம்தான் அவன் என்னுடைய மகன்கள், அந்த பயம், எங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ, சண்டை போடாம விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கேள்வி. ஸோ இந்த பௌதீகத்தரமான, இந்த பௌதீகத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு தொடர்பு, அந்த ஒரு அட்டாச்மெண்ட், அந்த ஒரு பந்தம் என்பது எவ்வளவு பேரிழப்பை தரக்கூடியது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் யாரு அப்படின்னா நம்ம ஆள் தான், திருதராஷ்டிரன் தான். அதுதான் பிரபுபாதர் வந்து எழுதும்போது, பிரபுபாதர் இல்லை, பல ஆச்சாரியர்கள் எழுதும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பௌதீக பந்தம் என்பது நிரந்தரமற்றது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பிறவியில் இந்த ஒரு உறவு என்பது இந்த உடலுக்கு, குந்தி தேவியுடைய பிரேயர்ஸ்ல நம்ம கேட்கும்போது குந்தி தேவி பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுவார்கள் என்றால், இந்த தோல், இந்த ஸ்கின் அட்டாச்மெண்ட், இந்த தோலினால் ஏற்படக்கூடிய தொடர்பிலிருந்து எனக்கு விலக்கு அளிக்க வேண்டும். தோலினால் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு என்றால் ஸ்கின் அட்டாச்மெண்ட் அப்படிங்கும்போது அந்த உடலோடு உடல் பார்ப்பது. அது யாருக்கு ஏற்படும் என்றால்
நெருங்கிய உறவினர்களோடு தான் ஏற்படும். ஒரு கணவனுக்கு மனைவி மீதோ அல்லது கணவனுக்கு சகோதரன் மீதோ குழந்தைகள் மீதோ மனைவிக்கு குழந்தைகள் மீதோ அவர்கள் காரணம் என்ன அப்படின்னா அந்த இருவரும் இணைவதால் ஏற்பட்ட ஒரு உடல், அதன் மீது அவர்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் த ஸ்கின் அட்டாச்மெண்ட். இதைத்தான் குந்தி தேவி சொல்றா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் தேவையே இல்லை, இதுல இருந்து நான் அருந்து வர வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா அந்த பௌதீகத்தில் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். ஒரு கயிறை வச்சு நீங்க கட்டிட்டு அந்த கயித்து மேல ஒரு பொருள் மேல இருந்து தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொருள் அப்படியே தொங்கிட்டே இருக்கும். அந்த கயிறு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அது மேல அது வரைக்கும் அது அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும். அந்த கயிற்றை நம்ம வந்து எப்ப கட் பண்ணி விடுறோமோ அப்போ அந்த பொருள்கள் எல்லாமே கீழே விழுந்து விடும். ஸோ குந்தி தேவி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த உறவு இந்த பௌதீக பந்தத்தை சின்ன சின்ன துண்டு 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 துண்டா என்ன வெட்டி போட்டுரு, எனக்கு அந்த மாதிரி வெட்டி போட்டதான். அவங்க வந்து என்னன்னா விருஷ்ணி யது, அதாவது 2 குடும்பத்தின் மீது குந்தி தேவிக்கு வந்து அதாவது கணவன் வழி உறவு மனைவி வழி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 வழியான குடும்ப உறவிலிருந்தும் எனக்கு ஒரு பிரிவு தேவை. அப்பொழுதுதான் எனக்கு இந்த பௌதீக பந்தத்திலிருந்து வெளியேறி இந்த மனித வாழ்க்கை இந்த மனித ஜீவராசியின் முக்கியமான ஒரு கடமையான முக்தி லிபரேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த பௌதீக பந்தங்களிலிருந்து விடுதலை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த பந்தங்களிலிருந்து முதலில் வெளியேற வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா இந்த உறவுகள் மீது நமக்கு ஒரு பற்றுதல் ஏற்பட்டு அந்த உறவை பற்றியே நாம் சிந்தித்து கொண்டே இருந்தோமே ஆனால் அந்த உயிர் பிரியும் தருவாயில் நம்முடைய பந்தமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவங்க இறந்து போனாலும் கூட அவங்கள பத்தியே நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் இறந்தோ அல்லது மனைவி இறந்தோ அவங்க வந்து அதை பற்றியே நினைத்து கொண்டே இருப்பார்கள். அவங்களால அவ்வளவு சீக்கிரமா அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த பிரம்ம ஜிக்ஞாசா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தத்துவ ஞானம், அந்த தத்துவ அறிவு, நான் உடல் இல்லை அப்படிங்கிற அந்த அறிவு, நான் ஒரு ஆத்மா. காரணம் என்றால் உடலுக்கு அழிவு என்பது நிச்சயமாக இருக்கிறது, அந்த ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது. ஆத்மா ஒவ்வொரு உடலாக மாறிக்கொண்டே இருக்கும். அது எப்படி மாறும் என்றால் நாம் செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல அது வெவ்வேறு உடல்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பு இறப்பு வயோதிகம் முதுமை என்ற சுழற்சியில் சிக்கிக்கொண்டு அதனுடைய நிரந்தரமான இடத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கும் பொழுது நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரம்மத்தை அறிய வேண்டும். பிரம்மன் என்றால் நாட்டு பிரம்மதேவர் கிடையாது, பிரம்மன் என்றால் பகவான். அந்த பகவானுக்கு வந்து அவருடைய உருவம் அல்லாமல் அவருடைய வெளிச்சத்தை பார்ப்பவர்கள் பிரம்மவாதிகள், பிரம்மன். ஸோ அந்த பிரம்மனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இட் இஸ் சயின்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, சயின்ஸ் ஆஃப் காட். அந்த அறிவியல், அந்த விஞ்ஞானம், பகவானை பற்றிய ஒரு விஞ்ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பௌதிகத்திலிருந்து வெளியே வருவது நான் ஆத்மா. இந்த ஆத்மா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது, இந்த ஆத்மா அடுத்தது எங்க போக போகுது, இந்த ஆத்மா ஏன் வேறு வேறு உடல்களுக்கு செல்கிறது, இந்த ஆத்மா எங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் பிரம்ம ஜிக்ஞாசா. சிம்பிளி ஒரே ஒரு வேர்டு நான் உடல் இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஃபுல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஹிஸ்டரி ஃபுல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எங்க இருந்துச்சு, முதல்ல ஏன் வெளியே வந்தது, இப்ப ஏன் இப்படி இருக்கு, இது எங்க போக போகுது, இதை திரும்ப எந்த இடத்துல இருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு நான் திரும்ப இதை எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும். ஸோ இதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் அந்த அறிவு. இங்கு வந்து திருதராஷ்டனுக்கு அந்த அறிவு வந்து 0. அவன் எப்படி குருடனாக இருக்கிறானோ அது போல இந்த அறிவு அவனுக்கு மிகவும் மங்கிய நிலையில் இருக்கிறான். ஸோ அவன் கேட்டதற்கான ஒரு காரணம் வந்து இதுதான். இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு வெளிப்புறமாக நாம் பார்க்காமல் முழுமையாக நாம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னுடைய மகன்களுக்கும் பாண்டவ மகன்களுக்கும் அங்கு என்ன நடைபெறுகிறது, எல்லாருமே வந்து அந்த ஒரு உத்தமமான அந்த தர்மக்ஷேத்திரத்தில் இருக்கிறாங்களே, அவங்க எங்க போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதே போல மகன்கள் இருவருக்கும் உறவு ஒன்றுதான். சின்ன வயசுல இருந்தே ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் அந்த குழந்தைகளை பராமரித்து வந்தவனுக்கு அந்த குழந்தைகள் மீது பாசமே ஏற்படாத அளவிற்கு அங்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த பௌதீக பந்தம், அந்த ஸ்கின் அட்டாச்மெண்ட் அவனுடைய பசங்க மேல மாத்திரம்தான் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இவங்க சண்டை போடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வருத்தம் அவனுக்கு. ஒரு வருத்தம் கிடையாது, ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கான். அவன் ஒரு குழப்பத்தில் இருக்கிறான். நடக்குமா நடக்காதா,
அங்கு என்ன நடக்குதுன்னு சொல்லு சஞ்சயா அப்படின்னு கேட்கறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகம். இந்த சம்பாஷணை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சம்பாஷணை துவக்கப்பட்டு வைக்கிறார். இதை துவக்கி வைக்கிறது வந்து இதன் பிறகு இதுக்கு ஃபர்தரா வர்ற வெர்சஸ் எல்லாமே பார்த்தோம்னா இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் வெர்சஸ். நம்ம வந்து இப்போ அதை பத்தி நம்ம பேச போறதுல இந்த முதல் ஸ்லோகத்தை நம்ம வந்து எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, பாண்டவர்களும் திருதராஷ்டிரர்களும் ஒரே குடும்பமாக இருந்தாலும் கூட, அதாவது கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒரே குடும்பமாக அவனால் பராமரிக்கப்பட்டு வந்தாலும் கூட, அந்த பிரிவினை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுடைய மனதில் தோன்றி, அதே போல இந்த யுத்தமானது நடைபெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் தயாராக காத்து கொண்டு இருந்தாலும் கூட, நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்னு ஒரு குழப்பம் வருவதற்கு காரணம் அந்த நிலத்தினுடைய ஒரு புனிதத்துவம். ஸோ இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஸ்லோகத்துல வந்து சஞ்சயன் பேச துவங்குகிறான். அவன் வந்து கம்ப்ளீட்டா சொல்றான் அங்க என்ன நடக்குது, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், துரியோதனன் என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு. பட் நம்ம வந்து லெட் அஸ் கோ டு த லாஸ்ட் ஸ்லோகா, கடைசி ஸ்லோகம், இந்த பகவத்கீதையினுடைய கடைசி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை எடுங்க, அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். இதன் பிறகு அந்த 2வது ஸ்லோகத்திலிருந்து சஞ்சயன் வந்து கூறக்கூடியது, அந்த சஞ்சயன் வந்து அங்க என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, துரியோதனனுடைய சாமர்த்தியம், துரியோதனுடைய சாதுரியத்தை கூட நம்ம வந்து பேசலாம். அதெல்லாம் வந்து பட் சம்பாஷணைகள்ல வந்து அது இடம்பெறவில்லை. பட் நம்ம ஓவராலா பார்க்கும்போது துரியோதனுடைய சாதுரியம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து விளக்கப்படுகிறது. அவன் எப்படி வந்து ஒவ்வொருவரையும், அனைத்து விதமான வீரர்களையும் அவன் எப்படி கையாள்கிறான், அவர்களுக்கு வந்து எப்படி இந்த யுத்தத்தில் ஒவ்வொருவருக்கும் என்ன உரிமை இருக்கிறது, அவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்றான். ஸோ சஞ்சயன் அதெல்லாம் விளக்கிக்கிட்டே வரான். அதன் பிறகு நமக்கு தெரியும், அர்ஜுனன் வந்து குழப்பத்தில் இருந்து பகவானிடம் பல்வேறு வகையான கேள்விகளை கேட்கும் பொழுது பகவான் அவனுக்கான பல்வேறு விளக்கங்களை அளிக்கிறார். இந்த 700 ஸ்லோகங்கள் வந்து 3 பகுதிகளாக நமக்கு தெரியும், நம்ம பிரிச்சிருக்கோம். முதல் 6 அத்தியாயம், அப்புறமா 7லிருந்து 12வது அத்தியாயம், அப்புறமா 13லிருந்து 18வது அத்தியாயம். மொத்தம் 3 அத்தியாயங்கள், 3 பாகங்கள், 18 அத்தியாயங்கள். முதலில் இருப்பது கர்மயோகம். கர்மயோகத்தை பற்றி விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பகவானால் கூறப்படுகிறது. இடைப்பட்ட பகுதி வந்து பக்தி யோகம், பகவானுக்கு சேவகம் செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி விளக்கக்கூடிய அந்த பாகம். கடைசியில் இருக்கிறது 13லிருந்து 18ல் இருக்கக்கூடியது வந்து ஞான யோகம். நம்ம வந்து எப்படி ஞானம் பெறுவதின் மூலமாக பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஆச்சாரியர்களுடைய முழுமையான ஒரு கணிப்பு என்னவென்றால், அந்த பக்தி யோகத்தின் மூலமாகத்தான் பகவானை நம்மால் முழுமையாக புரிந்து கொண்டு அவருடைய நித்திய லோகத்திற்கு நம்மால் செல்ல முடியும். காரணம் என்னவென்றால், இந்த ஆத்மாவானது ஆரம்பத்தில் எங்கு இருந்தது, பகவானினுடைய அங்கம். அந்த பகவானினுடைய ஒரு அங்கமாக இருந்து நம்முடைய தன்னிச்சையான ஒரு ஆசைக்காக, அதாவது ஃப்ரீ வில் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கென்று ஒரு விருப்பம் மேலோங்கும் பொழுது அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நம்மால் இந்த பௌதிக உலகத்திற்கு தள்ளப்படுகிறோம். இந்த பௌதிக உலகம் வந்து சந்தோஷமானது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து பல்வேறு வகையான துக்கங்களை மனதில் ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷம்தான், நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு இருப்பது என்பது முட்டாள்தனம். எவ்வளவு விரைவாக அந்த பகவானுடைய தாமத்திலிருந்து வந்தோமோ அதே மாதிரி அந்த வேகத்துல வந்து மீண்டும் பகவானுடைய தாமத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இந்த திருதராஷ்டிரனுடைய எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்மை சுற்றி உள்ள உறவுகள் அனைத்துமே நிரந்தரமற்றது, அனைத்துமே தற்காலிகமானது, அனைத்துமே அந்த ஆத்ம ரூபத்தில் நாம் பார்க்கும் பொழுது அனைவருமே சமம் என்று பார்க்க வேண்டும். இங்கு திருதராஷ்டிரன் வந்து அந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறான். என்னுடைய மகன்கள் பாண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவு தான். அங்கு வந்து அவன் வந்து ஆத்ம ரூபத்தில் அங்கு இருப்பது பகவானினுடைய ஒரு அங்கம், ஆத்மா. பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து பகவானினுடைய ஒரு அங்கம், ஜீவாத்மா பரமாத்மா. அந்த ஆத்மா ஒரு அங்கம் தான், அந்த பரமாத்மாவினுடைய ஒரு அங்கம் தான் ஜீவாத்மா அப்படிங்கிற ஒரு மனநோக்கில் அவன் சென்றிருந்தால் இந்த கேள்வியை அவன் கேட்டிருக்கவே மாட்டான். ஸோ இதுதான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ கடைசி ஸ்லோகம், நான் முதல்லயே சொன்ன மாதிரி முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுட்டு அதை படிச்சு முடிச்சுட்டு சஞ்சயன் பதில் சொல்லணும் இல்லையா, அங்க என்ன நடைபெறுகிறது அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்கிற கேள்விக்கு இப்ப சஞ்சயன் வேற எந்த பதிலுமே சொல்லாம டைரக்டா இந்த பதில் மாத்திரம் சொல்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு அசியூம் பண்ணி பார்த்தோம்னா, என்டையர் பகவத்கீதா டாக்ஸ் அபவுட் த சேம் சப்ஜெக்ட். முழுமையா இந்த பகவத்கீதை வந்து இதை பற்றி தான் பேசுகிறது. ஸோ இப்போ இந்த கடைசி ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன்.
यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानितिर्मतिर्मम यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानितिर्मतिर्मम. படிங்க, யாராச்சும் படிங்க. படிக்காதவ யாராவது இருந்தா படிங்க ப்ளீஸ். படிச்ச வாழ்க்கை படிங்க. படிங்க. हरे कृष्णा माताजी, हरे कृष्णा प्रभुजी। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर् ध्रुवानितिर्मतिर्मम. ஹரே கிருஷ்ணா. சுத்தா மாதாஜி படிக்கிறீங்களா? சுத்தா மாதாஜி புஸ்தகம் இருக்கா? ஓகே. இந்திரா மாதாஜி हरे कृष्णा படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्री विजयो भूतिर् ध्रुवानितिर्मतिर्मम. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. வத்சலா மாதாஜி புஸ்தகத்தை உங்கள்கிட்ட படிக்கிறீங்களா? படிங்க. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रो विजयो भूतिर् ஓகே, நான் படிக்கிறேன் பாப்புஜி. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर् ध्रुवानितिर्मतिर्मम. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாராச்சும் மொழிபெயர்ப்பு படிங்க. வெறும் டிரான்ஸ்லேஷன், பர்போர்ட் வேண்டாம், பொருளுரை வேண்டாம். நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த பதில் நம்ம அவன் கேட்கிறான். திருதராஷ்டிரர் கேட்கிற கேள்விக்கு அவர் எப்படி பதில் கொடுக்கிறார் என்றால், காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபுல்லா அந்த மற்ற ஸ்லோகத்துல எல்லாம் வருது. அது எல்லாமே எப்படி பவர்ஃபுல். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், குறிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வீராளிகளை பற்றியும், அதாவது துரியோதனனுடைய அந்த படை கௌரவர்களுடைய படைத்தலைவர்கள், அந்த படையில் இருப்பவர்கள் எல்லாமே யாரு அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்க. பீஷ்ம பிதாமா இருக்காரு, துரோணாச்சாரியார் இருக்காரு, கிருபாச்சாரியார் இருக்காரு. இது போல பல்வேறு வகையானவர்கள் அங்கு இருக்கிறார்கள். இவ்வளவு பேருமே கர்ணன் ரொம்ப வலிமை வாய்ந்தவர்கள். இது போன்ற வலிமை வாய்ந்தவர்கள் எல்லாரும் இருந்தும் கூட இங்கு இது போன்ற ஒரு பதிலை சஞ்சயன் கூறுகிறான் என்றால், அது நம்ம நல்ல கவனமாக பார்க்க வேண்டும். பீஷ்ம பிதாமா அப்படின்னாலே மகா ஜனங்களில் 12 மகா ஜனங்களில் மகாஜன்ஸ்ல அவர் ஒருத்தர். பீஷ்ம பிதாமா பகவானை வீரிய பாவத்தில் பகவானுக்கு சேவகம் செய்தவர். மிகச் சிறப்பான ஒரு வீரிய பாவத்தில் சேவகம் செய்த ஒரே ஒரு பக்தர் என்றால் அது பீஷ்ம பிதாமா தான். நீங்க எல்லாமே கேட்கலாம், கம்சர் கூட தான் பகவானுக்கு பிளஷர் கொடுத்தாரு, சண்டை போட்டாரு. அதே போல ராமருக்கு ராவணன் மூலமாக ஒரு சண்டை போட்டு அவருக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் கிடையாது. அவர்களுடைய மனதிலேயே ஒரு குரோதம் நிறைந்திருந்தது. ஆனால் இங்கு பீஷ்மருக்கு அது போன்ற ஒரு குரோதமே கிடையாது. அவர் எப்பொழுதுமே பகவானை கிருஷ்ணரை பகவானாகத்தான் கருதினார். வெரஸ் துரியோதனனுக்கும் மற்றவர்களுக்கும் கௌரவர்களுக்குமே அதற்காக தான் நான் இங்க சஞ்சயன் கூறுகிறான். அந்த மிஸ்டிக் பவர் அப்படிங்கும்போது அந்த ஒரு மாயாவித்தனமான ஒரு செயல்கள் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பொருள். இந்த டிரான்ஸ்லேஷன் பிரபுபாதர் எதற்காக அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், பகவானிடம் உள்ள பல்வேறு செயல்களை பார்த்து அவர் ஒரு அசாதாரண செயல்களை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் ஒரு பகவான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாமல், சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத பல்வேறு செயல்களை செய்யக்கூடிய ஒரு மாயாவியாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு தருணத்தில் துரியோதனன் கிட்ட போய் பகவான் கேட்கும் பொழுது
அப்ப கூட அங்க வந்திருக்கிறது பகவான்னு தெரியாம இவன் ஒரு மாயாவி, மாயஜாலங்கள் புரியக்கூடியவன் அப்படிங்கிற லெவல்ல வந்து துரியோதனன் வந்து பகவானை பார்க்கிறான். ஸோ அதனால்தான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து பிரபுபாதர் இந்த ஒரு பதத்தை கொடுக்கும் பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்கணும், எதற்காக இது தரப்படுகிறது என்றால். காரணம் என்றால் பக்தர்கள் அபக்தர்கள் இருவருமே வந்து பகவானை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் அப்படிங்கும்போது, சஞ்சயன் பார்ப்பது என்னன்னா பகவான், சஞ்சயனுக்கு தெரியும் இது வந்து பவர்ஃபுல், இவர் வந்து பகவான், இவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்கும் அப்படின்னு. பட் அவனுடைய சபையில இருக்கக்கூடிய பல்வேறு போராளிகள், பல்வேறு வீரர்கள் அவர்கள் இருந்தும் கூட அவர்கள் தோல்வி அடைய போவது நிச்சயம் அப்படிங்கிறது அவன் கூறக்கூடிய இந்த கருத்திலிருந்து நாம புரிந்து கொள்ளலாம். இதுதான் உண்மை. இந்த பகவத்கீதை அப்படின்னு பார்க்கும்பொழுது பகவான் கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த மனித ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய அனைவருமே பல்வேறு வகையான சோதனைகளில் இருக்கிறோம், பல்வேறு வகையான போர்களை புரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காமத்தை வெல்வது எப்படி, நம்முடைய இந்திரிய திருப்தியை வெல்வது எப்படி, நம்முடைய பொறாமையை வெல்வது எப்படி, இது போன்ற பல்வேறு குணநலன்கள், இது குணநலன் சொல்ல முடியாது, மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாம் எப்படி இதிலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் அந்த பகவான் கிருஷ்ணரை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவன் கூறுகிறான், எங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இருக்கிறாரோ, வெறும் அர்ஜுனன் மாத்திரம் இருந்தால் வெற்றி கிடைக்கும், அவன் வந்து மிகச்சிறந்த ஒரு வில்லாளி, அவனால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லல. எங்கு பகவான் இருக்கிறாரோ, இங்கு வந்து அர்ஜுனனை எதற்காக சேர்த்து கொள்ளப்படுகிறது என்றால் அர்ஜுனன் வந்து பகவானினுடைய இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. அந்த யுத்தத்தை புரிவதற்காக, அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் பயன்படுத்திய ஒரு ஆயுதம். அர்ஜுனன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து குழப்பத்தில் இருக்கும் பொழுது நான் யுத்தம் புரிய மாட்டேன் அப்படிங்கிறான். 2வது சாப்டர்லயும் 3வது சாப்டர்லயும் நம்ம பார்க்கும் பொழுது அப்ப பகவான் சொல்லுவார் அர்ஜுன்ட்ட, அர்ஜுனா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க, இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஐ ஹவ் ஃபினிஷ்ட் தம், நீ வந்து செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது, இங்க இவர்களுக்கு வந்து உன்னுடைய கையால் மரணம் ஏற்படுவது கிடையாது, இவர்களுடைய நிலைமை, அதாவது வேர் த சோல் இஸ் கோயிங் டு கோ, அந்த ஆத்மாவிற்கான ஒரு நிலை என்ன என்பது என்னால் முடிவு செய்யப்பட்டு விட்டது, அதனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் இங்கு ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய கையில் ஒரு ஆயுதமாக நீ இயங்கினாலே போதும். காரணம் என்ன என்றால் அந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆவல். அவர் சொல்றார் இல்லையா, எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைகிறதோ அங்கெல்லாம் நான் வருவேன்னு சொல்றார் இல்லையா பகவான். அது போல இங்கு வந்து இந்த சீர்குலைய துவங்குகிறது யாரால், துரியோதனனாலும் திருதராஷ்டிரனாலும். திருதராஷ்டிரன் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒழுங்கா பையன்கிட்ட சொல்லியிருந்தான் அப்படின்னா இந்த யுத்தமே நடந்திருக்காது. அவனும் அந்த பாசத்தினால், அந்த பௌதிக பந்தத்தினால், அந்த பையன் மேல இருக்கிற ஒரு ஆசையினால் தர்மத்துக்கு புறம்பாக அவன் செயல்பட துவங்குகிறான். அவனை சுற்றிலும் பல்வேறு வகையான கல்விமான்கள், விதுரன் அவருடைய சகோதரன், விதுரன் வந்து இஸ் நன் அதர் தென் தர்மதேவர், அவர் இருந்தும் யமராஜா, அவர் இருந்துமே அவனால் ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படிங்கும் பொழுது காரணம் என்ன என்றால் அந்த அறியாமை, அந்த அறியாமையின் விளைவாக அவனுக்கு பல்வேறு வகையான சோதனைகள், வாழ்க்கையில் பெரிய பெரிய இழப்புகள் ஏற்படுகின்றன அவனுக்கு. சோ பகவான் கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ நிச்சயமாக அங்கெல்லாம். சோ நாமும் இந்த போரிலிருந்து வெல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அவருடைய துணையை நாம் அணுக வேண்டும். இன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு குறுகிய காலம், நம்முடைய வாழ்க்கையானது 70 வயது 80 வயது 90 வயது அப்படி இருக்கும்போது இந்த குறுகிய காலத்தில் இந்த பௌதீக உலகில் நம்மால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதற்கான பல்வேறு வகையான திட்டங்களில் தான் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு முக்தி கிடைக்க வேண்டும், இந்த சுழற்சியிலிருந்து இந்த ஆத்மா வந்து வெளியேற வேண்டும், இந்த ஆத்மா வந்து நிரந்தரமாக பகவானினுடைய தொண்டனாக அது எங்கிருந்து வந்ததோ அங்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையே கிடையாது. இந்த சின்ன இன்பத்திற்காக ஆசைப்பட்டு கொண்டு நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் பெரிய பெரிய தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு ஜீவராசிகள் எடுத்தாலும் கூட தொடர்ந்து நாம் அதை செய்து கொண்டே இருப்பதற்கு காரணம் அதுதான். காரணம் என்னவென்றால் அந்த மரணம் என்பதன் மீது நமக்கு ஒரு பயம். அந்த மரணம் நமக்கு ஏற்படக்கூடாது, நான் கடைசி வரைக்கும் நான் வந்து நல்ல சந்தோஷமாக நான் இருக்கணும், எனக்கு வந்து எந்த விதமான மரணமும் ஏற்படக்கூடாது, அனைத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்பட தொடங்குகிறோம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா கிருஷ்ணர் வந்து ஓரமா வச்சிடறோம், அவரை பத்தி நம்ம நினைக்கிறதே கிடையாது. சோ இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது இந்த முழுமையான இந்த 700 ஸ்லோகங்களுமே பகவான் கிருஷ்ணரை நம் அருகில் நாம் எப்படி வைத்துக் கொள்வது
அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போதனை, ஒரு தொகுப்பு தான் இந்த பகவத்கீதை என்பது. இதுல வந்து பிரபுபாதர் வந்து இன்னும் அழகா இந்த பொருளுரை நம்ம படிக்கும்போது அவர் நம்ம கொடுக்குறாரு. இதேதான் இன்ட்ரடக்ஷன்லயும் வந்து அவர் எழுதுறாரு. அந்த இன்ட்ரடக்ஷன் அறிமுக பகுதியில் எழுதக்கூடிய அந்த பொருளுரையினுடைய பல்வேறு வகையான தத்துவங்கள் இதில் மீண்டும் தரப்படுகிறது. பகவானை வந்து எப்படி நம்மால் தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியும், எந்த பாவத்தில் நாம் பகவானை சென்று அடைய முடியும், பகவானை நம்மால் எப்பொழுதுமே மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் நம்ம அப்படின்னு பல்வேறு வகையான பாவங்கள் இருக்கிறது இல்லையா. இங்க வந்து அர்ஜுனன் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு சகா, ஒரு நண்பனான ஒரு உறவு, நண்பன் உறவு மூலமாக சாக்கிய ரசம் நம்ம சொல்றோம். அந்த சாக்கிய ரசத்தில் அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போல் நம்ம வந்து மாதுரிய ரசமாக போலாம், இல்லைன்னா பேரண்டல் ஒரு தகப்பனாக, ஒரு காதலனாக, அந்த மாதிரி பல்வேறு வகையான ரசங்களில் பகவானை சென்று நாம் அவருடைய ஒரு சங்கமத்தை நம்மால் ஏற்க முடியும். ஆனா அதெல்லாமே இந்த 3 விதமான பாவங்கள் நம்ம போட்ட இந்த 3 பாவங்களுமே அவ்வளவு எளிமையாக அனைவராலும் நடைமுறைப்படுத்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பிரேமை பக்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பாவ பக்தி, பிரேமை பக்தி அப்படிங்கும்போது இந்த டிரான்ஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த சமாதி நிலையை அடைவது. அந்த சமாதி நிலையை அடைவதற்கு சைத்தன்ய மகாபிரபு வாஸ் எக்ஸிபிட்டிங் தட். அவர் வந்து அந்த ஜெகநாத்புரியில வந்து ஜெகநாதரை முதல்ல பார்க்கும்பொழுது அப்படியே கம்ப்ளீட்டா அவர் அந்த டிரான்ஸ்ல போயிடுறாரு. சமாதி நிலை, உடலில் வந்து எந்த விதமான ஒரு அசைவும் கிடையாது. பார்ப்பவர்கள் அனைவருமே அவர் வந்து மரணம் அடைந்து விட்டார், அவருக்கு வந்து அங்க பிராணம் போயிடுச்சு அப்படிங்கிறதான் நினைக்கிறாங்க. அதன் பிறகு சர்வபௌம பட்டாச்சாரியை பார்த்து அவர் தான் கண்டுபிடிக்கிறார், இது வந்து ஒரு சாதாரணமான நிலை கிடையாது, இந்த சமாதி நிலை உச்ச நிலையில் இருக்கிறார். அந்த உச்ச நிலை தான் அந்த பிரேமை, அந்த பாவ நிலை, பிரேமை நிலையில் இருப்பவர்கள் தான் இதை செய்ய முடியும். சோ இந்த 3 பாவங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சாக்கிய ரசம், மாதுரிய ரசம், அந்த வாத்சல்ய ரசம், இது எல்லாமே வந்து இட் இஸ் நாட் சோ ஈஸி டு பெர்ஃபார்ம். நம்மளால் அவ்வளவு எளிமையாக செய்ய முடியாது. ஒரு சாதாரண அடிநிலை தொண்டனாக பகவான் தான் அனைத்திற்குமே ஒரு முதலாளி, ஒரு தொழிலாளி அப்படிங்கிற ஒரு உறவில் நம்ம வந்து பார்த்தோம்னா, ஒரு சாந்த ரசத்தில், ஒரு தாசிய ரசத்தில் நாம் வந்து பகவானை அணுகும் போது நமக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், அவரை பற்றி முழுமையான ஒரு புரிதல், ஆச்சாரியர்களோடு ஒரு தொடர்பு, அவர்களுடைய வாணியின் மூலமாக, அவர்கள் கூறிய பல்வேறு கருத்துகள் மூலமாக அவர்களோடு நாம் ஒரு தொடர்பில் இருப்போது, சாது சங்கமம் அதை என்றால் சாதுக்களோடு, பக்தர்களோடு, வைஷ்ணவர்களோடு நாம் தொடர்ந்து சங்கமத்தில் இருக்கும் பொழுது இந்த முழுமையான இந்த பகவத்கீதை அறிவு, பகவான் கிருஷ்ணரால் போதிக்கப்பட்ட அறிவு, அதன் மூலமாக நாம் எப்போதுமே கிருஷ்ணரை நம்மோடு வைத்துக் கொள்ளலாம். அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு நிச்சயமாக எப்பொழுதுமே வெற்றி உண்டாகும். சஞ்சயன் கூறியது போல வெற்றி என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மனித ஜீவ ராசிகளின் வெற்றி என்றால் ஒரே ஒரு வெற்றிதான். எப்படி இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெறப் போகிறோம் என்பதுதான் வெற்றி. அந்த இலக்கை நாம் சரியாக மனதில் வைத்துக்கொண்டு அதற்காக முயற்சிகள் செய்ய வேண்டும், அதற்காக பயிற்சிகள் செய்ய வேண்டும். என்னுடைய வெற்றி பேங்க் பேலன்ஸ்ல நான் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, எவ்வளவு வீடு நான் கட்டுறது, எப்படி நான் செழிப்பாக இருப்பது, எப்படி நான் ஆனந்தமாக இருப்பது என்றால் அது எல்லாம் வெற்றியே கிடையாது. அவை அனைத்துமே தோல்வி. அதன் மூலமாக நமக்கு அந்த பந்தமானது அந்த திருதராஷ்டிரன் போல கடைசி வரைக்கும் அந்த பந்தங்களின் மீது நம்முடைய கவனம் இருப்பதினால் இந்த ஆத்மாவானது உடல் பிரியும் பொழுது வேறு ஒரு உடலை நோக்கித்தான் செல்லும். நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ அதற்கு ஏற்றாற் போல்தான் வேறு உடல் கிடைக்கும். அந்த வேறு உடல் கிடைப்பதும் மனித உடலாக கிடைக்கும் என்பதற்கு எந்த விதமான ஒரு கேரண்டியுமே கிடையாது. யூ கேன் கெட் எனி ஃபார்ம் ஆஃப் லைஃப். அதனால மனசுல தெளிவாக நம்முடைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு பகவத்கீதையில் கூறியது போல, இந்த கடைசி ஸ்லோகத்துல சஞ்சயன் கூறியது போல, பகவான் கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் வெற்றி நிச்சயம். அப்படிங்கும்போது பகவான் கிருஷ்ணரை நம்மோடு எப்படி நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும், அவரோடு நாம் எப்படி எப்பொழுதுமே தொடர்பில் இருந்து வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸோ இதுதான் நம்ம வந்து பல்வேறு பாகவத பிரவச்சனங்கள், பல்வேறு கிளாஸஸ், பல்வேறு ஆச்சாரியர்கள், பல்வேறு ஸ்லோகங்கள் மூலமாக அந்த பக்தி தொண்டு என்பது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதை பத்தி இங்க நிறைய டீப்பா பேசல. பட் பகவான் கிருஷ்ணரை நாம் எப்படி நம்மோடு வைத்துக் கொள்வது, நம்ம சஞ்சயன் சொன்னது போல இருந்து கொண்டு வெற்றியை நாம் எப்படி அனுபவிப்பது அப்படிங்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது. திருதராஷ்டிரர் எப்படி வந்து ஒரு கலக்கத்தில் இருக்கிறான், அவன் கேட்ட கேள்வி எதனால அது போன்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல சஞ்சயன் கூறிய பதில் பகவான் கிருஷ்ணர், அந்த பகவான் கிருஷ்ணரை நாம் வந்து எப்படி நம்மோடு எப்பொழுதுமே வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான்.
ஸோ இதோட நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸை முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா we can discuss, இல்லாட்டி we will meet next week. பிரபுஜி, இப்ப நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல வரணுங்கிறதுக்கோசரம் சாத்தகா பண்ணிட்டு இருக்கோம், சான் பண்றோம், பகவத்கீதை பாகவத் எல்லாம் படிக்கிறோம். சோ இந்த இதனால அடுத்த ஜென்மத்துல நம்ம இந்த கீழ்நிலைக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்ல நம்ம மனித பிறவியிலேயே வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இதை மாதாஜி, இதுவும் பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு இல்லையா, ஸ்லோகத்துல 6th சாப்டர்ல எங்க சொல்றாரு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஒருவேளை இந்த பிறவியில் நம்மால் பகவானுடைய நித்திய லோகத்தை அடைய முடியவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படும். ஜடபரத முனி ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள். ஜடபரத முனி வந்து அவ்வளவு அருமையான ஒரு பக்தி தொண்டில் இருக்கிறார். அவருக்கு வந்து கடைசி நேரத்தில் அந்த மானின் மீது ஒரு ஏற்படக்கூடிய ஒரு ஆசையினால் அவருக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு இழக்கப்படுகிறது. இருந்தாலும் பகவானினுடைய கருணையினால் அவர் மானாக பிறந்தாலும் கூட அவருடைய பூர்வ ஜென்மம் முழுக்கும் அவருக்கு வந்து ஞாபகத்தில் வருகிறது. நமக்கு வந்து பூர்வ ஜென்மெல்லாம் ஞாபகத்துல இருக்குமா அப்படிங்கலாம் நான் சொல்ல வரலைங்க. நிச்சயமாக நமக்கு தரக்கூடிய ஒரு உடல், பக்தியில இருக்கிறவங்க, சாண்டிங் பண்றவங்க, ஏகாதசி அப்போ விரதம் இருக்கிறவர்கள், கோயிலில் செல்பவர்கள், பகவான் கிருஷ்ணரை எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், இது போல இந்த 9 வகையான சேவகங்களில் ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணியிருந்தா கூட, ஒரு 10% 15% நீங்க சேவகம் பண்ணியிருந்தா கூட நிச்சயமாக நமக்கு வந்து மீண்டும் எந்த இடத்துல நம்ம விட்டோமோ அந்த இடத்திலிருந்தே அந்த பக்தியை துவக்குவதற்கு பகவான் அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமாக அவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, நிறைய பேரு பக்தி பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த பக்தி மேலேயே ஒரு விரக்தி வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சம்பவங்களால், சாமியே இல்லை, கடவுளே இல்லை, அவங்களுடைய நியர் அண்ட் டியர் ஒன்ஸுக்கு ஒரு மரணம் ஏற்படும் பொழுது அவங்க வந்து அந்த மாதிரிலாம் பேச துவங்கி விடுவார்கள். கடவுளுங்கிறதே கிடையாது அப்படின்ட்டுருவாங்க. அது வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கு இருக்கிற ஒரு மனநிலை, அவ்வளவுதான். ஆனால் பகவான் கிருஷ்ணரோட முழுமையாக எவன் ஒருவன் சரணடைந்து அவரையே நினைத்து கொண்டு அது போல தற்காலிகமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையால அவங்களால அந்த தொடர்பை கண்டினியூ பண்ண முடியாம போனா கூட அவர்களுக்கு அடுத்த ஜென்மம் இருந்தால் நிச்சயமாக பகவான் அந்த பக்தியை தொடர்ந்து செய்து அந்த இலக்கை அடைவதற்கு உதவி செய்வார். ஸோ அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. So we should make a sincere attempt to get in the same lifetime to go back home. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபு, இப்ப வந்து பகவான் வந்து கிருஷ்ணன் வந்து சமாதானத்துக்கு போறாரு தானே பிரபு? அது வந்து ஏற்கனவே பகவான் வந்து அவங்கள வந்து அந்த தேவையில்லாத கலைகளை வந்து இல்லாமக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு தானே பிரபு? அப்ப அவர் வந்து உண்மையா போனாரா, இல்லைன்னா ஒரு எதுக்காக போனாரு பிரபு? உண்மையாதான் போறாரு மதேஜி. ஒரு சாதுக்களுக்கான ஒரு 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 மைண்ட் தான். இப்போ வந்து ஜகாய் மதாய் வந்து ஒரு பிராமணர்களாக பிறந்து எல்லா விதமான இழிவான செயல்களில் அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நித்யானந்த பிரபுவுடையும் அவருடைய சகாக்கள் ஹரிதாஸ் தாக்கூரையும் வந்து அடிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது மகாபிரபுக்கு அவ்வளவு கோவம் வந்து அவங்களை கொன்று விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சுதர்ஷன் சக்கரத்தை எடுக்கிறாரு அவர். இருந்தாலும் நித்யானந்த பிரபு என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்களை வந்து நம்ம திருத்திட்டு அவங்களை வந்து நல்வழிப்படுத்த வேண்டும். அது போலத்தான் பகவான் கிருஷ்ணரும் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் கூட இவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் அந்த தர்மம் நிலைநாட்டுவதற்கு உதவுவார்கள். சோ அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும். பழி வாங்கக்கூடிய நோக்கம் இல்லை. அங்க எவ்வளவு திருத்த முடியுமோ அவ்வளவும் ட்ரை பண்றாரு பகவான். ஒரு சின்ன டவுட் பிரபு. அதாவது வைஷ்ணவ அபராதம் சொல்றாங்க இல்லையா? அதாவது இந்த நாம சங்கீர்த்தனத்தை பத்தி ஒரு அந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாதுன்றது ஒரு அபராதம் தானே? அது ஒண்ணு இருக்குல்ல பிரபு? அந்த அப்போ எப்படி அந்த மாதிரி அந்த ஜகாய் மதாய் வந்து அது அவங்க வந்து தயார் குடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களை திருத்துறதுன்றது அது 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 வந்து இதுக்கு புறம்பா இருக்க மாதிரி இல்லையா? அவங்க வந்து வைஷ்ணவ அபராதம், நாம அபராதம் யாருக்கு அப்படின்னா, பிராக்டிசிங் டிவோட்டி ஷுட் நாட் டூ. இப்ப நீங்கெல்லாம் வந்து நம்ம பக்தியில பண்ணிக்கிட்டே வந்து நம்ம அபராதம் பண்ணும்போது இந்த பக்தி என்கிற இந்த விருட்சமானது வளராது. நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய மரம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்துறதுக்கு பதிலாக ஆசிடை ஊத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த மரம் வளராது.
ஸோ அது போல நான் வந்து டெய்லி சாண்டிங் பண்றேன், டெய்லி பக்தி பண்றேன், டெய்லி கோயிலுக்கு போறேன் அப்படின்ட்டு வெளியே வந்து பல்வேறு வகையான அபராதங்கள் நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாம அபராதம் 10 அபராதம் நம்ம படிச்சிருக்கோம். அதே போல வைஷ்ணவ அபராதம், மற்றவங்களை பத்தி குறை கொள்வது அப்படின்னு. பட் இங்க வந்து ஜகாய் மதாய் வந்து தேவர் நாட் அ வைஷ்ணவஸ். அவங்க வந்து தேவர் நாட் அட் ஆல் பக்தாஸ். அவங்க வந்து எந்த பக்தியுமே பண்ணல, பேருக்கு தான் பிராமணர்கள். அவங்க வந்து எல்லாரையுமே இழிவுபடுத்தி கொண்டிருந்தார்கள், அந்த மாதிரி தகாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஸோ அவங்களை திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். திருந்திய பிறகு அவர்கள் எந்த விதமான அபராதமும் செய்ததாக எந்த சைத்தன்ய சரிதாமத்துல எங்கேயுமே அதை பத்தி எழுதவே இல்லை. தே கம்ப்ளீட்லி பியூரிஃபைடு. மகாபிரபுடைய மெர்சி, நித்யானந்த மகாபிரபுடைய மெர்சி, தே கம்ப்ளீட்டா அவங்க பியூர் ஆயிட்டாங்க. ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு சுத்த சத்துவ நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அபராதம் பண்ணக்கூடாது, பக்தர்கள் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து பக்தர்களா நம்ம ஆரம்பத்துல வந்து அவங்கள நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ திஸ் இஸ் அவர் புரிதல். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வேற ஒன்றும் இல்லையே?